நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பா டீமேட் அக்கௌண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவை. ஸோ ஏஞ்சல் ஒன்ல ஃப்ரீயா டீமேட் அக்கௌண்ட் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. நான் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் வந்து பண்ணிக்கிட்டு நீங்க டீமேட் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீயா ஓப்பன் வந்து பண்ணிக்கோங்க. ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹாய் அண்ட் ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் பேக் டு யூனிடெக் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம கூகுள் AdSenseல ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். உங்களோட கூகுள் AdSense ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் AdSense ஓப்பன் பண்ண உடனே AdSense ஃபார் யூடியூப்ல your YouTube payments are on hold as your account has issue to fix இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா your payments are currently on hold, action is required to release payment இருக்கும். ஆக்ஷன் ஆப்ஷன் இருக்கும், கார்னரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன் ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் இன்ஃபோ இருக்கும். பேமெண்ட் இன்ஃபோ வந்து பார்த்தீங்கன்னா லோட் டவுன் ஆகும், வெயிட் வந்து பண்ணுங்க. இங்கே பேமெண்ட் அக்கௌண்ட்டில் AdSense இந்தியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AdSense US இருக்கும். அதை நீங்கள் கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. AdSense இந்தியா, AdSense US டாலர்ன்ட்டு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் யூடியூப் இந்தியா ஆப்ஷன் சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. சூஸ் வந்து பண்ணதுக்கப்புறம் ப்ரொவைட் சம் இன்ஃபோ அபவுட் யுவர் செல்ஃப் டு கண்டினியூ இருக்கும். உங்களோட கூகுள் AdSenseல $10 வந்து பண்ண கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஒன்று அனாலிட்டிக்ஸ்லையும் சேர்த்து, யூடியூப் ஸ்டுடியோ அனாலிட்டிக்ஸ்லையும் கூகுள் AdSense ரெண்டுமே சேர்த்து $10 கம்ப்ளீட் ஆகிருந்தால் ஓகே. அதுக்கப்புறம் வந்து பண்ணி இந்த ஃபீச்சர் வந்து என்னபிள் வந்தாகும் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக. செக் வெரிஃபிகேஷன் இருக்கும், அங்கே கூட நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணால் பேமெண்ட் இன்ஃபோவில் வந்துடும். ஸோ ப்ரொவைட் சம் இன்ஃபோ அபவுட் யுவர் செல்ஃப் இருக்கும், கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் பாப்பப் வந்து லோட் வந்தாகும். பாப்பப் லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பண்ணால் உங்களோட டாக்குமெண்ட் வந்து அப்லோட் வந்து பண்ணணும். இந்த இடத்துல எப்படி பண்ணணும்னு வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் எதுவுமே பிளர் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. எந்தெந்த டாக்குமெண்ட் சப்போர்ட் ஆகும்னா இந்தியன் பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ். இந்த 4 டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளியராக இருக்கணும், பிளர்ராக இருக்கக்கூடாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட் அக்செப்ட்டுங்க. ஸோ ஆதார் கார்டு வந்து அப்லோட் வந்து பண்ணக்கூடாது. இந்தியன் பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் தான். பிகின் வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பிகின் வெரிஃபிகேஷன் கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் ஆனதுக்கப்புறம் பர்சனல் ஐடென்டிட்டி இருக்கும். நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். உங்களோட டாக்குமெண்ட் எதை அப்லோட் பண்ணுறீங்களோ அதில் நேம் எப்படி இருக்கும், லீகல் நேம் அதில் என்டர் பண்ணிக்கும். ஆல்ரெடி கூகுள் AdSense கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். சேம் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா கொடுத்துக்கோங்க, மாறி இருந்துச்சுன்னா அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதில் செலக்ட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் டைப் வந்து பண்ணால் டிரைவிங் லைசன்ஸா, பாஸ்போர்ட்டா, பேன் கார்டா, இல்லைன்னா ஓட்டர் ஐடியா. ஸோ இந்த 4 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோ. இப்போ நம்ம பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ பேன் கார்டு ஆப்ஷன் சூஸ் வந்து பண்ணிக்கலாம். சூஸ் வந்து பண்ணதுக்கப்புறம் பேன் கார்டோட ஃப்ரண்ட்டு, பேன் கார்டோட பேக் சைடு நீங்கள் கிளியராக ஸ்கேன் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இமேஜை அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அப்லோட் வந்து பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் வந்து பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் என்டர் யுவர் அட்ரஸ் இருக்கும். ஸோ பர்சனல் ஐடென்டிட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அப்லோட் வந்து பண்ணிட்டு நேம் பர்ஃபெக்டாக கொடுத்துக்கோங்க. என்டர் யுவர் அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் வந்து ஆகுங்க. ஸோ அட்ரஸ் பர்ஃபெக்ட் ஆல்ரெடி கூகுள் AdSenseல இருக்கும் பார்த்தீங்களா அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துக்கும். ஸ்ட்ரீட் அட்ரஸ் இருக்கு பார்த்தா அதை கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். அட்ரஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் வந்து ஆகிடும். ஸோ நீங்கள் வேறு அட்ரஸில் இருக்கீங்கன்னா அந்த எந்த அட்ரஸில் இருக்குங்க அந்த அட்ரஸ் இங்கே என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பின்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் வந்து ஆகும். ஸோ இது பின் வரதுக்கான அட்ரஸுங்க. ஸோ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே நீங்கள் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பின்கோட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி, ஸ்டேட் எல்லாமே வந்து அப்டேட் வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகும், வெயிட் வந்து பண்ணுங்க. ஸோ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கொடுத்துக்கோங்க. டோர் நம்பர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்க, ஸோ தாலுக்காவில் எந்த தாலுக்காவில் இருக்கீங்க, எந்த வில்லேஜில் இருக்கீங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக இல்லை 1 செகண்ட் செக் வந்து பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுங்க. அந்த அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பின் வந்து ரிசீவ் வந்து ஆகுங்க. இப்போ பாருங்கள் வெரிஃபிகேஷன் இன் ப்ரோக்ரஸ் வந்துருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் யுவர் இன்ஃபர்மேஷன். The verification process may take a few days, will be email to result அன்ட்டு இருக்கும். ஸோ இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வருங்க. இப்போ நம்ம வித்தின் 24 hours வந்து வெயிட் வந்து பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஐடி வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் வந்து ஆகும். இப்போ நம்ம 24 hours ஆனதுக்கப்புறம் செக் வந்து பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கூகுள் AdSense ஓப்பன் பண்ணலாம். கூகுள் AdSense ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வெரிஃபிகேஷன் செக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபிகேஷன் வந்து பண்ண கம்ப்ளீட் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் AdSenseல ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் எப்படி வந்து பண்ணணும்னு இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக மறக்காம வந்து சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு எல்லாருக்குமே ஷேர் வந்து பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே கைஸ்.